Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்கு அருகே உள்ள அர்த்த மண்டபத்தில் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகியுள்ள விடுதலை 2 திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த வசனம் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. மார்கழி மாதம் தொடங்கியிருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்கள், அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா கலந்து கொண்டார். தொடர்ந்து அவருக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது வரவேற்பில் விதிமீறல்கள் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஜீயர்கள் கோயிலின் கருவறைக்கு அருகே பெருமாளை ஆண்டாள் தரிசித்ததாக கூறப்படும் அர்த்த மண்டபத்துக்கு சென்றனர். அப்போது அவர்களுடன் இளையராஜாவும் உள்ளே சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீயர்களும் பட்டர்களும் இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்க வேண்டும் என கூறினர். தொடர்ந்து வெளியே நின்ற இளையராஜா அங்கிருந்தபடி வழிபாடு செய்தார். இதையடுத்து இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது. தீண்டாமையின் உச்சமாக இளையராஜாவை வெளியே நிற்க வைத்ததாக சமூக வலைதளங்களில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அர்த்த மண்டபத்திற்குள் உற்சவர் சிலைகள் இருப்பதால் ஜீயர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் இளையராஜாவை கட்டாயப்படுத்தவில்லை, ஜீயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரே தான் வெளியே சென்றார் என கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இதையடுத்து கோயில் நிர்வாகத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இளையராஜாவின் சம்பவத்தை தொடர்புபடுத்தி வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகியுள்ள விடுதலை 2 படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்த வசனம் ஒன்று ட்ரெண்டாகி வருகிறது. என்ன மாதிரி படிக்காதவன் ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்க, திங்கிற சோத்தையும் பேசுகிற மொழியும் மாற்றிட்டா உன்னை எங்கே ஆளுகன்னு அவனுங்க ஏற்றுக்குவாங்களாயா என நடிகர் இளவரசு பேசும் வசனம் அப்போதே வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இளையராஜா அவமதிக்கப்பட்டதை வைத்து அந்த வசனம் தற்போது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த வருடம் விடுதலை திரைப்படம் வெளியானது. இதில் சூரி கதை நாயனாக நடித்திருந்தார். அந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் அதன் 2வது பாகம் வெளியாக உள்ளது. இதில் விஜய் சேதுபதியின் பின்னணி குறித்த கதை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கும் இளையராஜா தான் இசை அமைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த காட்சிகளை வைத்துதான் இளையராஜா விமர்சிக்கப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.